2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான நேர்காணல் தற்போது தொடங்கியிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் தற்போது தொடங்கியிருக்கிறது. விருப்ப மனு அளித்தவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக வேட்பாளர்களின் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. முன்னதாக அலுவலக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு இபிஎஸ் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்நிலையில் அதிமுக வேட்பாளர்களின் நேர்காணல் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கியிருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான நேர்காணல் தொடங்கும். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு அளித்தவர்களுடன் நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. விருப்ப மனு அளித்தவர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி நேர்காணல் நடத்தி வருகிறார். முன்னதாக அலுவலக வளாகத்தில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைக்கு இபிஎஸ் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்திருக்கிறோம். கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காயத்ரி வழங்கிட கேட்கலாம். காயத்ரி, 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களுக்கான நேர்காணல் தற்போது தொடங்கி இருக்கிறது. இது குறித்த விவரங்கள். நிச்சயமாக செஞ்சா தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு நேர்காணலானது தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் விருப்ப மனு அளிக்கலாம் என்று கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனுக்களானது வழங்கப்பட்டு சுமார் 10 நாட்கள் விருப்ப மனுக்கள் பெறும் நிகழ்வானது நடைபெற்றது. இதில் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவதாக விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த விருப்ப மனுக்களை அளித்தவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல் நடத்துகிறார். குறிப்பாக அவர்களிடம் எந்த தொகுதியை சார்ந்தவர்கள், எத்தனை வருடமாக அதிமுகவில் இருக்கிறீர்கள், எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறீர்கள் உள்ளிட்ட 25 கேள்விகள் அடங்கிய விருப்ப மனுக்களானது வழங்கப்பட்டிருந்தது. அதை அவர்கள் சரியாக பூர்த்தி செய்து அளித்த பின்னர் தகுதி வாய்ந்த விருப்ப மனுக்களை அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களிடம் மட்டும் இந்த நேர்காணலானது நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் அதிமுக உறுப்பினர்கள் கொடுத்துள்ளதாக தகவல்களுக்கு தெரிவிக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி மட்டும் 120 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்கிற அடிப்படையில் சுமார் 18 லட்சம் செலவு செய்து ஒருவர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருந்தார் என்ற செய்திகளையும் நாம் பார்த்திருந்தோம். இந்நிலையில் இன்றைய தினம் அதிமுகவின் தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் உள்ள அலுவலகத்தில் இந்த நேர்காணலானது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காயத்ரி.